கைஸ் இப்போ வந்து நம்ம இந்த பேட்டில் இங்கே இருக்க பிளேட்ஸ்லாம் பேட்டில் பண்ண போகிறோம். அந்த பேட்டில் என் ஃப்ரெண்டு வந்திருக்கான். ஹாய் கமிடா. ஹாய். இவன் பேர் கௌஷிக். இந்த பக்கம் கை கம்மி. இவன் பேர் ஷிராக்கு. நடுலாம் காமிக்கல. இது என் பேர் ஹால்பர்ட். ஓகே, இந்த வீடியோவில் நாங்கள் எடுத்துருக்க பேப்லெட்ஸ் பார்க்கலாமா? ஒவ்வொன்றா பார்ப்போம். இது பேர் சொல்லுங்கடா பேர் ஜென்சஸ் வால்ட்ரியாக், அதுக்கப்புறம் விக்டரி வால்ட்ரியாக். இந்த பக்கம் ரெண்டு பேரும் ஸ்க்ரூ ட்ரைடன், ரெண்டு பேரும். இவன் காட்சிப் போட்டுப்பா, என் காட்சிப் போடாது. காட்சிப்லாம் இல்லை. இது இந்த சிப்பு போடாது என் ஃப்ரெண்ட் ஷிராக்கோடது. அண்ட் இந்த சிப்பை போட்டது எந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நெமிசஸ் என் பேர் டர்போ அக்கீலியஸ். இந்த பேப்லெட் தான். இவங்களுக்கு தான் பால் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஆளுக்கு 2 பேப்லெட். அதை வந்து சூஸ் பண்ண போகிறோம். ராக் பேப்பர் சிசர் வெறுத்து பார்க்கலாம். ராக் பேப்பர் சிசர் போடுவோம். ராக் பேப்பர் சிசர். ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒரு பாயிண்ட். கௌசிக்குக்கும் ஷிராக்குக்கும். செகண்ட் ராக் பேப்பர் சிசர். ஸோ ஆளுக்கு 1 பாயிண்ட். ஸோ கௌசிக்கு 2 பாயிண்ட், ஷிராக்குக்கு 2 பாயிண்ட், எனக்கு 1 பாயிண்ட். ஸோ ராக் பேப்பர் சிசர். ஆஹா, 2 பேர்த்துக்குமே நான் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ நானும் 2 பாயிண்ட், எல்லாருமே 2 பாயிண்ட் இருக்கும். யார் ஒரு பாயிண்ட் எடுக்க போறான்னு பார்ப்போம். ராக் பேப்பர் சிசர். ஸோ நாங்கள் ஷிராக்கும் நானும் தான் பாயிண்ட் எடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேர் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு யார் சூஸ் பண்ண போகிறான்னா, ஆல்பர்ட்டுக்கு எனக்கும் 3 வாட்டி ராக் பேப்பர் சிசர் போடுவோம். ராக் பேப்பர் சிசர். ராக் பேப்பர் சிசர். 1 பாயிண்ட். ராக் பேப்பர் சிசர். ராக் பேப்பர் சிசர். ஸோ நானும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், பார்க்கலாம். ராக் பேப்பர் சிசர். 2 பாயிண்ட்ஸ். ராக் பேப்பர் சிசர். 3 பாயிண்ட்ஸ். நான் தான் ஃபஸ்ட்டு பிளேட் எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் பிளேட் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் எந்த பிளேட் எடுக்க போகிறேன்னா எடுத்துக்கிறேன். அடுத்து ஆல்பர்ட் தான் எடுக்கணும். இப்போ என்னோட சான்ஸ் எடுக்க போகிறது அக்கீலியஸ். அடுத்து ஷிராக் எடுக்கணும். ஆஹா, இப்போ நம்ம கௌஷி எடுக்கணும். கௌஷி என்ன பிளேட் எடுக்க போகிறான்னு பார்ப்போம். கௌஷி ட்வின் நெமெசிஸ் எடுத்திருக்காரு. காமிடா. ஓகே, அடுத்து எடுக்க போகுது ஷிராக். நம்ம ஸ்க்ரூ ட்ரைடன் எடுத்துக்குவோம். மறுபடியும் ஒரே பேப்லெட். இது என்னோட பேப்லெட். அடுத்து நான் எடுக்க போகிறது ஜெனசிஸ் வால்ட்ரியாக். அப்போ கடைசியாக யார் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. விக்டரி வால்ட்ரியாக் கௌசிக்கு போகுது. ஸோ அடுத்த பதில் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது ஸ்க்ரூ ட்ரைடன். செகண்ட் எடுத்துருக்கிறது அக்கீலியஸ். தேர்டு கௌசிக் எடுத்துருக்கிறது ட்வின் நெமெசிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 3 2 1 டைரக்ஷன். ஸோ இந்த கேம் விட்டு வெளியே போயிடுச்சு. அக்கீலியஸ் ரொம்ப தலைமாடுது. யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இதில் ஜெயிச்சிருக்கவே நம்ம ஸ்க்ரூ ட்ரைடனுக்கு 1 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் பார்க்க போகிறோம். யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். 3 2 1. ஃபஸ்ட்டே கவுட்டிட்டீங்க நம்மள. அக்கீலியஸ் ரவுண்டை விட்டு வெளியே போயிடுச்சு. இதில் ஜெயிச்சிருக்காது ஸ்க்ரூ ட்ரைடன் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தேர்ட் ரவுண்டு. யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். 3 2 1 அடிச்சு. இதில் ஜெயிச்சதும் நம்ம ஸ்க்ரூ ட்ரைடன் தான். 3 பாயிண்ட் எடுத்திருக்கான். இவன் பேர் ஸ்க்ரூ ட்ரைடன்ட்டு வித் காட் சிப். இதுதான் ஜெனசிஸ் வால்ட்ரியாக். அது ஸ்க்ரூ காட் சிப்பில் வெறும் சிப்பு தான். ஸோ கௌசிக் எடுத்துக்கிறது விக்டரி வால்ட்ரியாக். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டில் பார்த்துருவோம். 3 2 1 அடிச்சு. ஸோ இதில் ஜெனசிஸ் வால்ட்ரியாக் பஸ்ட் ஆயிடுச்சு. வாவ், இவன் வந்து 2 பாயிண்ட் எடுத்திருக்கான்.
இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் ரவுண்டு யார் ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம். 3 2 1 லெட்ஸ் கோ. ஜென்ஸ் சால்ட்ரேக் பஸ்ட் ஆகி போயிட்டான். விக்டரியா இல்லை நம்ம ஸ்க்ரூ ட்ரெடன்ட்டா? இப்போ இதில் ஜெயிச்சதும் நான் தான். என் 2 ஃப்ரெண்ட்ஸும் தோத்துட்டாங்க. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து சிராக் பிடிச்சிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்து நானும் கௌசிக் 2 பேர் தான் பிடிச்சிருக்கோம். ஏன்னா 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸில் தான் இருக்கும். 0-0 தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.